ஒரு ட்ரெயின் டிக்கெட் எடுத்திருக்கோம். அது வந்து ஆர்ஏசியா வந்துருச்சு. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க பாருங்க, நான் ஒரு ட்ரெயின் டிக்கெட் எடுத்திருக்கேன். இது எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. ஆர்ஏசி 26, 27, 28, 29 அப்படி சொல்லி வந்திருக்கு. இதில் வந்து சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த நோ சீட் பெர்த் அப்படின்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து அரை டிக்கெட். அரை டிக்கெட்டுக்கெலாம் வந்து ஆஃப் அமௌண்ட் வந்து கட் பண்ணுவாங்க. ஆனால் சீட்டு தர மாட்டாங்க. ஓகேவா? இப்போ வந்து புரிஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன். இந்த ஆர்ஏசி வந்து வந்திருக்குன்னா அதோட கோச் நம்பர் நமக்கு தெரியல, சீட் நம்பர் தெரியல, கன்ஃபார்ம் ஆச்சா இல்லையான்னு தெரியல. அது எப்போ வரும், எப்படி வரும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் எனக்கு உங்களுக்கு எளிதாக கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து நான் ஒரு டிக்கெட்டை உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள். இது நாகர்கோவிலேருந்து, நல்லா புரிஞ்சுக்கணும், நாகர்கோவிலேருந்து தாம்பரம் போகக்கூடிய எக்ஸ்பிரஸ், அதாவது சென்னை எக்மோர் போகக்கூடிய எக்ஸ்பிரஸ்ஸு நம்ம வந்து தாம்பரம் வரைக்கும் புக் பண்ணியிருக்கோம். என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக வந்து ஆர்ஏசியாக விழுந்துடுச்சு. ஓகேவா? ஆர்ஏசி தான் இருந்துச்சு, வேறு வழியே இல்லை. ஓகேவா? அந்த ஆர்ஏசி புக் பண்ண காரணத்தினால வந்து அவங்களுக்கு கோச் நம்பரும் தெரியல, சீட் நம்பரும் தெரியல, கன்ஃபார்ம் ஆச்சுனாலும் தெரியல. அதுதான் எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுக்கு முக்கியமாக தேவைப்படுறது என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பிஎன்ஆர் நம்பர். ஓகேவா? இப்போ ஒரு டிக்கெட் இருக்குது, இந்த டிக்கெட்டில் பிஎன்ஆர் நம்பர் தான் தேவைப்படுது. அந்த பிஎன்ஆர் நம்பரை அப்படியே நான் லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணி வைக்கேன். இல்லைன்னா நீங்கள் வந்து காப்பி பண்ண முடியல அப்படின்னா வந்து மனப்படமாக ஒரு இதில் எழுதி வச்சுக்கிடுங்க. ஓகேவா? இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணியாச்சு, காப்பி பண்ணியாச்சு. இப்போது பிஎன்ஆர் நம்பரை காப்பி பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, உங்கள்கிட்ட இருக்க கூகுள் க்ரோம் ப்ரௌசரில் இல்லைன்னா ஏதாவது ஒரு ப்ரௌசரில் வந்து பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ்னு வந்து டைப் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ்னு டைப் பண்ணியாச்சு. டைப் பண்ணதுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா, இதில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு வெப்சைட். ஓகேவா? அந்த ஃபஸ்ட்டு வெப்சைட்டை நம்ம வந்து கிளிக் பண்ண போகிறோம். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து காப்பி பண்ணி வச்ச பிஎன்ஆர் நம்பரை இதில் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து டைப் பண்ணிவிடுங்க. ஓகேவா? இப்போ நான் லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு பேஸ்ட் கொடுக்குறேன், மொபைல் அப்படிங்கிறதுனால. இப்போது சப்மிட், அது பக்கத்தில் சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுக்குறோம். கொடுத்த உடனே என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு கேப்சா கோடு வருது. இப்போ 70யும் 6யும் கூட்டினா எவ்வளோன்னு வருது. நான் வந்து 76ன்னு சொல்லிட்டு கரெக்டாக போட்டுட்டு சப்மிட் கொடுக்குறேன். மறுபடியும் சப்மிட் கொடுக்கும்போது பாருங்கள், அது ஆர்ஏசி புக் பண்ண டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகேவா? இந்த 2, அடுத்து வந்து 3, 4 டிக்கெட்டுமே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அப்பாடா! அப்போ ஆர்ஏசியில் புக் பண்ணது ரொம்ப வசதியாக போச்சு, கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஆனால் சீட் நம்பர், கோச் நம்பர் வரல அப்படிங்கிறது ஒரு வந்து முக்கியமான ஒரு கவலையாக இருக்குது. சீட் நம்பர், கோச் நம்பர் எப்போ வரும், அதான் கன்ஃபார்ம் ஆகிடலாம், சீட் நம்பர், கோச் நம்பர் தர வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம். கன்ஃபார்ம் அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து அறிவிச்சிட்டாங்க. இப்போ உங்களுக்கு சீட் நம்பர், கோச் நம்பர் எப்போன்னு தருவாங்க அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெயின் வந்து எப்போ கிளம்புன்னு பாருங்கள். 25/4/2025 கரெக்டாக மாலை 5:05க்கு கிளம்புது. அப்போது சீட் நம்பர், கோச் நம்பர் எப்போ வரும்? 4:05, 3:05, 2:05, 1:05. அப்போது இந்த ட்ரெயின் கிளம்புறதற்கு 4 மணி நேரத்திற்கு முன்னாடி சார்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கணும். சார்ட் ப்ரிப்பேர் பண்ணாங்க. அப்படி சார்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது தான் இந்த சீட் நம்பர், கோச் நம்பர் எல்லாமே வந்து உங்களுக்கு செல்லுக்கு மெசேஜ் வரும். இல்லைன்னா மறுபடியும் இதே கூகுள் க்ரோமில் போயிட்டு நீங்கள் வந்து பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ்னு மறுபடியும் டைப் பண்ணிவிட்டு மறுபடியும் இதில் பிஎன்ஆர் நம்பரை வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சீட் நம்பர், கோச் நம்பர் சார்ட் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இதில் கன்ஃபார்ம் அப்படி சொல்லிட்டு இருந்துச்சுல, அதற்கு பதிலாக சீட் நம்பர், கோச் நம்பர் எல்லாமே டிஸ்பிளே ஆயிரும். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி சீட் நம்பர், கோச் நம்பர் ஆர்ஏசி டிக்கெட் வந்துச்சுன்னா கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ வந்து வெளிப்படையாக பார்த்துட்டோம். அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட சந்திப்போம். தேங்க்யூ.